பல்லடம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல செல்வராஜ் போட்டியிடுறாரு. அதிமுகல பரமசிவம், நாம் தமிழர்ல தமிழ்நேயன், தாவேக்கால பாத்தீங்கன்னா ராம்குமார் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. 2001 முதலே அதிமுக வேட்பாளர்கள் தான் இங்க ஒரு தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வரக்கூடிய ஒரு சூழல். அந்த அளவுக்கு அதிமுக கோட்டையா இருக்கக்கூடியது. மக்கள் வழக்கமாகவே அங்க அதிமுகவுக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட ஒரு மக்களா தான் இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பரமசிவத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. அவர் சாதாரணமான ரீதியில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர்களும் அருந்ததியர் மக்களும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த மக்களின் ஆதரவு பெற்ற பரமசிவத்துக்கு தான் இப்போதைக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. செல்வராஜ் அவருடைய பிரச்சார உத்தியும் தாவேக்காவுடைய என்ட்ரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தொகுதியிலையுமே தாவேக்கா ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. திருப்பூருக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் போதுமே விஜய்க்கு அங்க கிடைச்ச வரவேற்பு எல்லாமே கூட நமக்கு சமூக ஊடகங்கள்லையும் செய்திகள்லையும் நம்ம பார்த்திருப்போம். அது நம்மளுடைய சர்வே ரிசல்ட்லயுமே மிகப்பெரிய அளவுல பிரதிபலிச்சது. இருந்தாலும் வழக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக வாக்கு வங்கின்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய உடைப்பை ஏற்படுத்துற அளவுக்கான செல்வாக்காக இன்னும் அங்க வளரவில்லை. அதுக்கு கட்டமைப்பு இல்லாதது அப்படிங்கறத நம்மளால அந்த தொகுதியில பார்க்க முடியுது. சோ தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் அப்படிங்கிறது இங்க உதயசூரியனுக்குத்தான் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அதிமுகவை இந்த தொகுதிக்குள்ள முதலிடத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது.